ஜனவரி 26 காலை சூரியன் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தான். ஒரு சிறிய கிராமத்து பள்ளி, மண்ணும் மரங்களும் குழந்தைகளின் சத்தமும் நிறைந்த இடம். அந்த பள்ளி மைதானத்தின் நடுவில் ஒரு கொடிக்கம்பம் நிமிர்ந்து நின்றது. ரவி என்ற சிறுவன் கையில் ஒரு சிறிய தேசிய கொடி பிடித்துக்கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தாத்தா அவன் பக்கத்தில் நின்றார். ரவி கேட்டான், தாத்தா, நமக்கு ஏற்கனவே சுதந்திரம் கிடைச்சிருக்கே, அப்போ குடியரசு தினம் ஏன்? தாத்தா மெதுவா சொன்னார், சுதந்திரம் கிடைத்தது 1947ல. ஆனா 1950 ஜனவரி 26ல தான் இந்தியா நான் என் மக்களால் என் சட்டத்தால் ஆளப்படும் நாடு என்று முடிவு எடுத்த நாள். அந்த நேரம் தேசிய கொடி மேலே ஏறியது. ஜனகணமன. ரவி நேராக நின்றான். அவன் கண்களில் ஒரு மரியாதை தெரிந்தது. தாத்தா தொடர்ந்தார், இந்த கொடி ஒரு துணி இல்லடா, இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த லட்சக்கணக்கான மக்களின் கனவு. ரவி மெதுவா சொன்னான், தாத்தா, நான் பெரியவனா ஆனா இந்த நாட்டுக்கு பயனுள்ள மனிதனா இருப்பேன். தாத்தா சிரிச்சார். அதுதான் குடியரசு தினத்தின் அர்த்தம். கொடி காற்றில் பறந்தது. குழந்தைகள் கைத்தட்டினார்கள். அந்த மைதானத்தில் ஒரு சிறுவன் மட்டுமில்ல, ஒரு பொறுப்புள்ள இந்திய குடிமகன் உருவானான். ஜெய் ஹிந்த்.